வணக்கம். சிவன் ஸ்டோரிஸ் narrated by Mr. Tamilan. 120 எபிசோட் நம்பரு. ஸோ கொஞ்சம் பழைய மாதிரி சூடு பிடிக்க ஆரம்பிக்குது. இப்போ வில்லன் யாருன்னு பார்த்தா இந்திரன் தான் வில்லன் போல. ஒரு பானையை காப்பாற்ற தெரியாமல் காப்பாற்றி அதை கடலுக்குள்ளே போட்டுக்கிட்டு இப்போ போய் அதை கடையணுமா, அதுக்கு இந்திரன் என்னென்ன பண்ண போறாரு அப்படிங்கிறத உள்ள போய் பார்க்கலாம். இது 18 minutes வீடியோ வருதுனால டக்குன்னு பார்த்துட்டு ரெடி. போன பாட்டிலேயே பார்த்தோம், நம்ம பார்வதி தேவி சிவனுக்கு ஏதோ ஒரு ஆபத்து வரப்போகுது, அந்த பார்க்கடலை கடையிற விஷயத்துல ஏதோ ஒரு சங்கடம் வரப்போகுதுன்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அதே சமயம் இந்த பாதாள லோகத்துல இருக்கிற ராஜபலியோட அரண்மனையை காட்ட அங்க நம்ம இந்திரன் இன்னும் வந்த வேலையை பத்தி பேசாம அசுரர்களையும் அசுர குலத்தையுமே மட்டம் தட்டி பேசிட்டு இருக்கிறான். அப்ப நம்ம ராஜபலி சும்மா இருந்தாலும் அசுர தாத்தா அவர் பயங்கரமா டென்ஷன் ஆகி நம்ம ராஜபலி கிட்ட, இந்த கேடு கட்டவனுக்கு நீ மட்டும் நல்லா மரியாதை கொடு, என்னெல்லாம் பேசுறான் பாரு, உன்னாலதான் அவன் இன்னும் இங்க உயிரோடு நின்றுட்டு இருக்கிறான், இல்லைன்னா இந்நேரம் அவனை நான் வெட்டி கொன்னு எடுப்பேன் அப்படின்னு கோவத்தோட இந்த இந்திரனும் நம்ம அசுர தாத்தா கிட்ட, யோ உன் பையன் செத்துட்டான், பேரங்க செத்துட்டானுங்க, இருந்தாலும் நீ எல்லாம் இன்னும் அடங்கல இல்ல, உன் இடத்துல ஒரு தேவனோ இல்ல ஒரு மனுஷனோ இருந்திருந்தா இந்நேரம் உன் கண்ணு முன்னாடி சொந்த பந்தம் இறந்தவ எல்லாத்தையும் பார்த்து எல்லாத்தையும் தியாகம் செஞ்சு விட்டு காசி ராமேஸ்வரம்னு எங்கேயாவது கோயில் கோலம்னு போயிருப்பாங்க. ஆனா நீ அசுர இல்லையா, அதனாலதான் உன் கண்ணுல சுயநலத்தை தாண்டி வேற என்ன உன் கண்ணுல எதிர்பார்க்க முடியும், சுயநலம் தான் பழி வாங்குற வெறி கண்ணுல தெரியுது, அப்படி இப்படின்னு சொல்லி இவரை அவமானப்படுத்துறாரு நம்ம இந்திரன். அடுத்து நம்ம ராஜவலியை பார்த்து, ஒன்னாலதான் நீ தவற விட்டதுனால அமிர்த கலசம் கடல்ல போய் விழுந்துச்சு, இப்ப வேற வழி இல்ல, அந்த கடலையே கடைஞ்சு கலந்த அந்த அமிர்தத்தை நாங்க வெளியில எடுத்தாகணும், அதுக்கு உன்னோட உதவி தேவை. ஆனா ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, கிடைக்க போற அந்த அமிர்தத்துல இருந்து ஒரு சொட்டு கூட அசுரர்களுக்கு கிடையாது, நாங்க தேவர்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட நம்ம அசுர ராஜாவோ டென்ஷன் ஆறாப்ல. கூடவே நம்ம குருதேவர் சுக்கராச்சாரியா இருக்காரு, அவரும் டென்ஷன் ஆறாரு. நம்ம ராஜபலி கொஞ்சம் பொறுத்து, என்னோட அரண்மனைக்கு யார் வந்து என்ன கேட்டாலும் கொடுத்து அனுப்புறது என்னோட வழக்கம், ஆனா நீ இந்திரா என்கிட்டயே உதவி கேட்டு வந்து என்னையே அவமானப்படுத்துறியான்னு கேட்க, இந்த இந்திரே உதவியா, உங்ககிட்ட நான் ஒன்னும் உதவி கேட்கலையே, உங்ககிட்ட உதவி கேட்டு நான் கையேந்துவேன்னு நினைச்சியா, அதெல்லாம் இல்ல, ஏதோ தேவர்களால இந்த வேலையை தனியா செய்ய முடியல, அதனாலதான் அசுரர்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு, எதுக்கு தேவர்களுக்கு சேவை செய்வதற்கான ஒரு அருமையான வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்திருக்கிறது, வேலைக்காரங்க மாதிரி வந்து வேலையை பார்த்து கொடுத்துட்டு போங்கடா அப்படின்னு சொல்றேன். இதை கேட்ட நம்ம ராஜபலியோ டென்ஷன் ஆகி, ஏய் நீ ஒரு விருந்தாளின்னு பாக்குறேன், இன்னும் ஒரு வார்த்தை பேசுன அப்படின்னு கத்த, இந்த இந்திர ராஜபலி கோவப்பட்ட உடனேயே பாதாள லோகத்துல இருந்து டப்புன்னு கிளம்பி கையில பேசுவான் அப்படின்னா உடனே எஸ்கேப் ஆயிடுவான். இவெல்லாம் ஆம்பளையாவே போயிட்டாரு, நேரம் அங்க இருந்து சொர்க்கத்துக்கு போனா துரத்தி பிடிச்சிருவாங்க, நேரம் அங்கேயே வந்து, யோ நீ எல்லாம் என்ன மனுஷன் அவ்வளவு பேசணும் இல்ல, அந்த பதிலுக்கு ஏன்னு தான் சொன்னான். எந்திரிச்சு நின்னானு அச்சோ அடிக்க போறான்னு, என்ன சண்டைக்கு வரையான்னு கேட்டு கேட்கல, ஓடி இருக்க பாரு. நான் தான் சொன்னேனே உனக்கு ஓடுறதுதான் உன்னோட ராஜதந்திரம். பிரபு நான் எனக்கு உதவி செய்யுங்கன்னு அசுரங்க கிட்ட கேட்டேன், ஆனா அவருக்கு தெரியாது சேவை செய்ய ஒரு வேலைக்காரங்களை கூப்பிடுற மாதிரி கூப்பிடுறதா நினைச்சு டென்ஷன் ஆறானுங்க, நாங்க ஒண்ணு வேலைக்காரங்க கிடையாது அப்படின்னு என்ன விரட்டி அனுப்பிச்சிட்டானுங்க அப்படின்னு அடிச்சு விடுறாரு. இதெல்லாம் நான் நடக்கும்னு ஏற்கனவே சொன்னேன்ல பிரபு, அவனுக்கு கூட கை கோக்குறதெல்லாம் ஒத்து வராது அப்படின்னு நம்ம சிவங்கிட்டயே அப்படியே பிளேட்டை மாத்தி போய் சொல்றாப்ல. சிவனுக்கு அது தெரியாக இருக்குமா என்ன, அவர் உடனே மனசுல நினைச்சு நம்ம ராஜபலி அங்க வந்துடுறாங்க. அவங்க கூடவே நம்ம நாரதர் வந்திருக்கிறார். ராஜபலி மும்மூர்த்திகளை பார்த்து வணக்க வைக்கிறார். அடுத்து நம்ம நாரதர் இந்த இந்திரன் கிட்ட, தேவராஜா ஒழுங்கா முறையா கூப்பிட்டா யாரா இருந்தாலும் வர போறாங்க பாரு, நீ எப்படி கூப்பிட்டியோ எப்படி அவங்களை கேவலப்படுத்தினியோ ஓ வாய் வேற சும்மா இருக்காது பாரு, மகாதேவர் கூப்பிட கூட இல்ல, மனசுல நினைச்சா அடுத்த செகண்டே நம்ம ராஜபலி இங்க வந்துட்டாருன்னு சொல்றாப்ல. அடுத்து நம்ம சிவ ராஜபலி கிட்ட, பலி அமிர்தம் இல்லைனா இந்த உலகத்துல பல தீமைகளும் தவறுகளும் நடக்கும், சோ சீக்கிரமா அந்த கடலையே கடைஞ்சு உள்ள இருந்து அந்த அமிர்தத்தை நாம எடுக்க ஆரம்பிக்கிறோம், எனக்கு அசுரர்களோட உதவி தேவை, உதவி செய்வீங்களா, வேலையை ஆரம்பிக்கலாமா அப்படின்னு கேட்க, நம்ம பலிராஜாவும் மும்மூர்த்திகளுக்கு உதவி செய்யறது என்னோட சௌபாக்கியம்னு பணிவா சொல்லிட்டு, நானும் என்னோட முழு அசுரகுலமும் அந்த பார் கடலை கடையிறதுக்கு தயார் மகாதேவா அப்படின்னு சொல்லிடுறாப்ல. இத பார்த்த இந்த இந்திரன், என்ன அசுரர்களே இப்படி ஓகே சொல்லிட்டானுங்களே, இப்படி அசுரர்கள் இப்படி டப்புன்னு ஓகே சொல்லுவாங்கன்னு அவன் நினைச்சு பார்க்கல, இருந்தாலும் அவன் தேவர்களாகிய நாங்களும் பார்க்கடலை கடைய தயார் அப்படின்னு சொல்றேன். அடுத்து நம்ம மும்மூர்த்திகளும், அப்பாடா இவனுங்க ஒண்ணு சேர்ந்தாச்சு அப்படின்னு சந்தோஷப்பட சீக்கிரமா ஒண்ணு சேர்ந்து பார்க்கடலை கடைய தயாராகுங்கன்னு உத்தரவு கொடுக்க, எல்லாரும் நம்ம சிவனுக்கு வணக்கத்தை வச்சுட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. கட் பண்ணி இந்த அசுர தாத்தாவை காட்ட, இந்த ஆளுக்கு இப்பதான் அசுர
அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் நடுவுல நடந்த இந்த மீட்டிங்கை பத்தி தெரிய வருது. அசுரர்களும் பலிராஜாவோட தலைமையில, ராஜபலியோட தலைமையில பார்க்கடலை தேவர்களோட சேர்ந்து கடைய போறாங்க அப்படிங்கிற அந்த நியூஸ் கிடைச்சிருக்கு. அதை தெரிஞ்சுக்கிட்டு, டேய் பலி, நீ சரியான முட்டாள்ரா, பார்க்கடலை கடைய போறியா, போ போ, நடக்கட்டும் அந்த நிகழ்வு, உலகத்துக்கே தெரிய வரும் இந்த தேவர்கள் எப்படியெல்லாம் ஏமாத்து வேலை பாப்பானுங்க அப்படின்னு எல்லாத்தையும் சுட்டிட்டு ஓடிடுவானுங்க. அசுரர்களுக்கு இதுல ஒண்ணுமே கிடைக்க விடாம அநியாயம் செய்வானுங்க. அந்த அநியாயம் நடக்கத்தான் போகுதுன்னு இவர் பேசிக்கிட்டு இருக்கிறார். கட் பண்ணி கைலாய மலையில இருக்கிற நம்ம பார்வதி தேவியை காட்டுறாங்க. அவங்க இன்னும் என் புருஷன் சிவனுக்கு என்னமோ ஆக போகுது அப்படின்னு கவலையில இருக்கிறாங்க. அப்ப நம்ம விஷ்ணு பகவானங்க வந்து, தங்கச்சி, இப்ப நீ எதுக்கு இவ்வளவு வருத்தமா இருக்கிற, என்ன நடந்து போச்சு அப்படின்னு விசாரிக்க, பார்வதி தேவியோ, ஏன் நான் வருத்தம் கூட படக்கூடாதா, அதுக்கு கூட எனக்கு உரிமை இல்லையா, நீங்க தான் என்ன தங்கச்சியா ஏத்துக்கிட்டீங்களே, நீங்களாவது என் கவலைக்கு ஒரு விடை சொல்லக்கூடாதா, நான் சதி அவதாரத்துல இருக்கும்போது என்னோட அப்பா தட்சன் அவர் நடத்தின மகா யாகத்துல சிவனுக்கு ஆவுதிகள்ல பங்கு இல்லை அப்படின்னு சொல்லி அவரை அவமானப்படுத்தினார். இப்ப நீங்க பார்க்கடலை கடைய போறீங்க, நடக்க போற அந்த விபரீதம் என் கண்ணு முன்னாடி தெரியுது. பார்க்கடலை நீங்க கடையும் போது கூடவே சேர்ந்து விஷமும் வெளிப்படும். அதுல என் சுவாமிக்கு பங்கா விஷத்தை குடிக்க சொல்ல போறீங்க. அந்த விஷத்தை ஏன் தேவர்களோ அசுரர்களோ இல்ல நீங்களோ ஏன் அந்த விஷத்தை ஏத்துக்க கூடாது, என் புருஷன் மட்டும் தான் அந்த விஷத்தை குடிக்கணுமா, இது என்ன நியாயம், ஏன் என் சுவாமியை இப்படி எல்லாரும் அவமானப்படுத்திட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டு அழுகுறாங்க. அப்ப நம்ம விஷ்ணு, தங்கச்சி, பார்க்கடல் உலக நன்மைக்காக கடையப்படுகிறது, அதுல இருந்து அமிர்தமும் கிடைக்கும் விஷமும் கிடைக்கும். அமிர்தம் அது எல்லாருக்கும் வேணும், எல்லாரும் சாப்பிடணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனா விஷம் அது யாருக்குமே வேண்டாம். ஆனா இப்படி யாருக்குமே வேண்டாம்னு அந்த விஷத்தை விட்டுட்டா அது உலகம் ஃபுல்லா பரவி எல்லாரையும் அழிச்சிடும். அதனால நம்ம மகாதேவர் உலகத்துக்கு அமிர்தத்தை தானமா கொடுத்து விஷத்தை உலகத்தை காக்க அவர் ஏத்துப்பார், விஷத்தை குடிப்பார். யாராலையும் செய்ய முடியாத செயல்களை செய்யறதுதான் நம்ம மகாதேவர். அதனாலதான் அவரை தேவர்களுக்கெல்லாம் தேவர் மகாதேவர் நம்ம கூப்பிடுறோம். பயப்படாத தங்கச்சி, அவருக்கு ஒண்ணாகாது. அவரு கால சக்கரத்துல இருந்து முக்தி அடைந்தவர். அதையும் தாண்டி ஒருவேளை சிவனுக்கு ஏதாவது நடந்தா உன்னோட பத்தினி தர்மம் கவசமா மாறி மகாதேவரை காப்பாத்தும். சோ நீ கவலைப்பட தேவையில்லை. விஷம் குடிக்கும் நேரம் வரும்போது சிவனோட பத்தினியா அவரை எப்படி காப்பாற்றணும்னு உனக்கே தெரியும்னு சொல்லி நம்ம பார்வதி தேவியோட கவலைக்கு ஒரு பதில் சொல்லிட்டு விஷ்ணு பகவான் அங்க இருந்து கிளம்பிடுற. பண்ணி பாதாள லோகத்துல இருக்கிற ராஜபலியோட அரண்மனையை காட்ட அங்க நம்ம ராஜபலி மத்த அசுரர்கள் கூட பார்க்கடலை கடைய ரெடி ஆகிட்டு இருக்கிறார். அப்ப நம்ம பார்க்கடலை கடையும் போது ஒழுங்கா நடந்துக்கணும், நமக்கு மட்டும் நன்மை கிடைக்கணும்னு நினைக்க கூடாது, தேவர்களுக்கும் அதனால நன்மை கிடைக்கும், பரவாயில்ல எடுத்துட்டு போட்டோம் அப்படின்னு நினைச்சாதான் அது தர்மம்னு பேசிட்டு இருக்கிறார். ஆனா இன்னொரு சைடுல நம்ம ராஜபலி பேசுறதை கேட்டு நம்ம அசுர தாத்தாவும் சக்ரியும், பாத்தியா பார்க்கடல இருந்து கிடைக்க போற எல்லாத்தையுமே இவன் தர்மம்னு தூக்கி தேவர்களுக்கு கொடுத்துருவானே, என்னையா பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு நிக்கிறாங்க. சரி, நம்ம ராஜபலி இப்படி நல்ல எண்ணத்தோட இருக்கிறார். ஆனா இந்த இந்திர சொர்க்கலோகத்துல அசுரர்கள் எல்லாத்தையும் நம்பவே முடியாது. அவனுங்க நமக்கு உதவி செய்யறேன்னு வருவானுங்க. அதுக்கு பின்னாடி நிச்சயமாக ஒரு பெரிய வலைய நமக்கு தெரியாம விரிச்சிருப்பானுங்க. கவனமா இருக்கணும். அமிர்தம் கிடைச்ச உடனே அதை எப்படியாவது நம்ம கைப்பற்றணும். அசுரர்களுக்கு அது கிடைக்கவே கூடாது. அமிர்தம் தேவர்களோட சொத்து, அதுல அந்த அசுர பல்களுக்கு எந்த பங்கும் கிடையாது. இப்படி இந்த இந்திரன் பங்குக்கு பிரச்சனை பண்ணி பேசிக்கிட்டு இருக்கிற கட் பண்ணி கைலாய மலையில இருக்கிற நம்ம சிவனை காட்டுறாங்க. அவருக்கு பங்கா விஷம் கிடைக்க போகுதுன்னு தெரிஞ்சாலும் நம்ம சிவன் அவர் பாட்டுக்கு கண்ண மூடி தியானத்துல இருக்கிறார். அப்ப நம்ம தேவி சிவனுக்கு முன்னாடி வர நம்ம சிவனும் தியானத்துல இருந்து கண்ணை திறக்கிறார். அப்ப நம்ம தேவி, சுவாமி, நீங்க விஷத்தை தான் உங்க பங்கா ஏத்துக்கிட்டு பார்க்கடல இருந்து வெளிவர போற அந்த விஷத்தை தான் நீங்க குடிக்க போறீங்கன்னு தெரிஞ்சதும் நான் ரொம்ப கவலையாகிட்டேன். உங்களை தடுக்கிறதா வேண்டாமான்னு கூட எனக்கு தெரியல. ஆனா இப்ப விஷ்ணு கிட்ட பேசினதும் அவர் சொன்னதை கேட்டதுல இருந்து எனக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சு. நீங்க போங்க சுவாமி, போய் இந்த உலகத்தோட தந்தையா உங்க கடமையை செய்யுங்க, உங்க பத்தினியா நானும் என் கடமையை செஞ்சு எப்பவும் உங்களுக்கு துணையா நிற்பேன் அப்படின்னு பார்வதி தேவி சொல்லிட, டார்லிங் புரிஞ்சுக்கிட்டா அப்படிங்கிற அந்த சந்தோஷம் நம்ம சிவமுகத்துல நல்லா தெரியுது. அடுத்து நம்ம சிவன், பார்வதி, நீ ஒத்துக்கலைனாலும் நான் அந்த விஷத்தை குடிச்சுதான் ஆகணும், ஆனா நீ துணையா என் கூட இருப்ப அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொன்ன பாத்தியா, அதுவே எனக்கு போதும். ஒரு பார்க்கடலோட விஷம் என்ன, 1000 கடல்ல இருந்து வரக்கூடிய விஷத்தையும் என்னால தாங்கக்கூடிய அந்த சக்தி எனக்கு வந்த மாதிரி ஃபீல் ஆகுது. உலக நன்மையே எப்படி வேர்ல்டு பீஸ், உலக நன்மையே நோக்கமா இருக்கும்போது மானம் அவமானம் இதெல்லாம் என்ன கிடக்குது பார்வதியா, எதை நம்ம பெருசா இழந்துற போறோம், அதையெல்லாம் நம்ம யோசிக்க கூடாது. நம்ம போக்கஸ் ஃபுல்லா நம்மளோட நோக்கத்தின் மேலதான் இருக்கணும். ஒரு விஷத்தால உலகம் அழியறத நம்மளால தாங்க முடியுமா தேவி அப்படின்னு நம்ம சிவன் தேவி கிட்ட பேசிட்டு இருக்கிறார். ஆனா நம்ம சிவனும் தேவியும் பேசுறத ஒரு ஓரமான நம்ம சுந்தரி பாப்பாவும் பார்த்துட்டு, என்ன அப்பா ஏதோ விஷம்னு ஏதோ சொல்றாருன்னு அப்படி யோசிச்சுக்கிட்டு நிக்கிறா. கட் பண்ணி நம்ம ராஜபலியை காட்டுறாங்க. அவர் இன்னும் அசுர கூட்டத்துக்கு நல்ல புத்தி சொல்லி எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு புரிய வச்சுக்கிட்டு இருக்கிறார். நம்ம ராஜபலி யாரும் அகங்காரம் பிடிச்சவனா மாறிடக்கூடாது, ஒழுங்கா வேலை மட்டும் பார்க்கணும். ஆதிசிவன் நம்ம மேல ரொம்ப நம்பிக்கை வச்சு அசுரர்கள் மேல பட்டிருக்கிற அந்த கெட்ட கலங்கத்தை போக்குறதுக்கு ஒரு அருமையான வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். இந்த வாய்ப்பை நம்ம இழந்துடக்கூடாது. மகாதேவரோட நம்பிக்கையை எப்போ நாம உடைச்சிடக்கூடாதுன்னு பேசிக்கிட்டு இருக்கிறார். ஆனா சொர்க்கலோகத்துல இந்திரனோ பயங்கரமான அகங்காரத்துல நாம கொஞ்ச நேரம் அப்படி இப்படின்னு பேசி அந்த முட்டாள அசுரர்கள் கிட்ட இருந்து நல்லா வேலை வாங்கிடுறோம். அமிர்தம் கிடைச்ச உடனே அப்படியே அவனுங்களை கலட்டி விட்டுறோம். அடுத்து இந்த இந்திரன் நம்ம நாரதர் கிட்ட அவனா போய், என்ன தேவரிஷி, இன்னைக்கு எனக்கு எதிரா பேச ஒண்ணு உனக்கு டாபிக் கிடைக்கலையா, பேசுங்க நாரதரே, திடீர்னு இப்படி நீங்க பேசாம இருந்தா நல்லா இல்ல இல்லையா அப்படின்னு சொல்ல, நம்ம நாரதரோ, இத்தனை நாளா நான் சொல்றது என்ன நீ கேட்டுக்கிட்டா இருந்த, கேட்கல, சரி பரவாயில்ல, ஆனா இப்போ ஒழுங்கா கேட்டுக்கோ, அகங்காரத்தோடையும் சுயநலத்தோடையும் இருந்தவன் நல்லா வாழ்ந்ததா சரித்திரம் இல்ல, நடக்க போறது உலக நன்மைக்கான ஒரு செயல், ஒழுங்கா மும்மூர்த்திகள் சொல்றதை கேட்டு பார்க்கடலை கடையும் போது நடந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்க இருந்து எச்சரிக்கை கொடுத்துட்டு கிளம்பிடுறார். அடுத்து இந்த இந்திரன் நம்ம நாரதர்
இருக்கிறாரு அவருக்கு கொஞ்சம் கூட அவரோட வேலை என்ன, அந்த வேலையை மட்டும் பார்த்தமா இல்லமான்னு கிடையாது. மத்தவங்களுக்கு ஃப்ரீ அட்வைஸ் கொடுக்கறதையே பொலப்பா வச்சுக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் சுத்திக்கிட்டு திரிறாருன்னு நம்ம நாரதரையே ஏளனமா பேசிட்டு இருக்கிறான். இதை கேட்ட நம்ம தேவகுருக்கு கோபம் வருது. இந்த இந்திர ராஜாவா போயிட்டானே அப்படிங்கிற அந்த ஒரே காரணத்துக்காக பேசாம, இந்திரா போதும், பார்க்கடலை கடைய வேண்டிய அந்த வேலை இருக்கு, கிளம்பு, நேரமாகுதுன்னு சொல்ல இந்திரனும் மத்த தேவர்களும் பார்க்கடலை கடைய அந்த கடல் இருக்கிற அந்த இடத்துக்கு கிளம்புறாங்க. பாதாள லோகத்திலையும் நம்ம அசுர குருதேவர் ராஜபலி கிட்ட வலி நாம பார்க்கடலை நோக்கி கிளம்பணும்னு சொல்லிட நம்ம ராஜபலியும் மத்த அசுரர்களை கூட்டிக்கிட்டு கிளம்ப போறார். அப்ப நம்ம அசுர தாத்தா மட்டும் வராம அங்கேயே நின்னுகிட்டு இருக்க அவரை பார்த்து நம்ம ராஜபலி, மகாராஜா நீங்க வரலையா அப்படின்னு விசாரிக்க அந்த அசுர தாத்தாவோ, இதோ வரேன் பலி, நீ கிளம்பு, நான் வந்துறேன்னு சொல்லிட்டு நம்ம ராஜபலி கிளம்புனதும் சக்ரிய பார்த்து கண்ணசிக்கிறார். உடனே இந்த சக்ரிய அந்த புரிஞ்சுக்கிட்டு 2-3 அசுரர்கள் கிட்ட போய் ஏதோ தனியா பிளான் போடுறான். இவனுங்க தனியா ஒரு திட்டத்தை போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. கட் பண்ணி கைலாயமலையை காட்ட அங்க நம்ம நந்தி என்ன அப்ரசன்டிஸ் குரூப்புக்கு சிவன் விஷம் அருந்த போறார் அப்படிங்கிற அந்த நியூஸ் கிடைச்சு வருத்தப்படுறாங்க. அந்த மேட்டரை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம நந்தி தேவர், பிரபு உலக வாழ்க்கையில தான் எங்க எல்லாரோட வாழ்க்கையும் அடங்கி இருக்கு. உங்களுக்கு சாம்பல் பிடிக்கும், அதனால எங்களுக்கும் சாம்பல் பிடிக்கும். நீங்க சுடுகாட்டுல வாழ்ந்தீங்க, எங்களுக்கும் சுடுகாடு இப்ப வீரா மாறிடுச்சு. இப்ப நீங்க விஷம் குடிக்க போறீங்க, அதுல மட்டும் எங்களுக்கு பங்கு இல்லையா? நாங்களும் நம்ம அப்ரசன்டிஸ்களும் சேர்ந்து உங்க கூட விஷம் அருந்த வருவோம், நிச்சயம் வருவோம் அப்படின்னு அடம்பிடிக்க நம்ம சிவனோ, இல்ல நந்தி, அவங்களுக்குன்னு ஒரு தர்மம் இருக்கு, வேலை இருக்கு. என்னோட தர்மம் உலகத்தை காக்கிறது. பார்க்கடல்ல இருந்து வெளியில வரக்கூடிய அந்த விஷத்துல இருந்து இந்த உலகத்தை காக்க வேண்டியது என்னோட தர்மம், அதை எங்களை செய்ய விடு அப்படிங்கிறார். அப்ப நம்ம நந்தி தேவர் தேவியை பார்த்து, மாதா நான் கேட்டுட்டே இருந்தா பிரபு இப்படித்தான் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பார், நீங்க கொஞ்சம் சொல்லுங்க மாதா அப்படின்னு கெஞ்சிராப்ல. ஆனா நம்ம தேவியும், நந்தி இல்ல அதெல்லாம் வேண்டாம், நீங்க எல்லாரும் என் கூடயே எங்க கூடயே பார்க்கடல் பக்கம் வந்துட்டா இங்க கைலாயமலையில நம்ம சுந்தரி பாப்பாவை யார் பாத்துக்கிறது? அவளை கவனமா கவனிச்சுக்க நந்தி உன்னால மட்டும் தான் முடியும். அவளை நல்லபடியா கவனிக்கிறது வளர்க்கிறது அது உன்னோட தர்மம்னு சொல்லிடுறாங்க. சோ நம்ம நந்தி தேவரும் சிவனை வணங்கிட்டு நான் சுந்தரி பாப்பாவை கவனிச்சு நல்லா பாத்துக்கிறேன்னு அவரோட தர்மத்தை செய்ய ஒத்துக்கிறார். சரி எங்கடா நம்ம சுந்தரி பாப்பாவை காணாமே அப்படின்னு பார்த்தா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அப்பா அம்மா பேசிக்கிட்டு இருந்தது வேற அவங்க கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. என்னடா பண்றாங்க அப்படின்னு பார்த்தா அவங்க அப்பா அம்மா போக விடாத மாதிரி வாசலை மறிச்சுக்கிட்டு அழுதுகிட்டே நின்னுகிட்டு இருக்கா சுந்தரி. அப்ப நம்ம சிவன் பாப்பா கிட்ட போய், சுந்தரி இப்படி எல்லாம் பண்ணாத, எங்களை போக விடு அப்படிங்கிற. நம்ம பாப்பாவும் சரி நான் உங்களை போக விடுறேன், ஆனா ஒரு கண்டிஷன், அந்த கண்டிஷனை நீங்க ஓகே சொல்லிட்டா நீங்க போகலாம். ஒரு சத்தியம் செய்யுங்க, வேலையை முடிச்சுட்டு சீக்கிரமா என்கிட்ட வந்துடணும். நீங்க 1 மணி நேரம் லேட்டா வந்தா என் கூட 2 மணி நேரம் விளையாடணும். நீங்க 4 மணி நேரம் லேட்டா வந்தா என் கூட 8 மணி நேரம் விளையாடணும். கதை சொல்லணும். சம்மதமா அப்படின்னு கேட்க நம்ம சிவனும், நான் எவ்வளவு பாக்கியமானவன் தெரியுமா, என் பொண்ணுக்கு கூட என் வேலையை பத்தி சரியா புரியுது. நீ சொன்ன அந்த எல்லா கண்டிஷனுக்கும் அப்பாக்கு ஓகேபா, ஆனா நீ அப்பா வருவார்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருக்க கூடாது. நான் சீக்கிரமா வந்துருவேன், வந்து உனக்கு கதை சொல்லுவேன், உன் கூட விளையாடுவேன். அப்பா இதோ சத்தியம் செய்து சொல்லிட்டு பொண்ணோட கண்ணை தொடச்சு விட்டு கட்டி பிடிச்சு ஆறுதல் சொல்றாரு நம்ம சிவன். அடுத்து நம்ம சிவனும் தேவியும் பார்க்கடல் ஏரியா பக்கம் கிளம்ப ரெடி ஆயிட்டாங்க. ஒரு பக்கம் அசுரர்கள் தயார், ஒரு பக்கம் தேவர்கள் தயார், இன்னொரு பக்கம் நம்ம சிவ சக்தி தயார். அடுத்து தயாரானவங்க அத்தனை பேருமே பார்க்கடல் ஏரியா பக்கம் வந்தாச்சு, ஒண்ணு கூட்டிட்டாங்க. அப்ப நம்ம இன்றைக்கான நாள் ரொம்ப மகத்துவம் வாய்ந்ததாக கருதப்படும். அமிர்தம் கிடைக்க போறத மட்டும் நினைச்சு சொல்லல ராஜபலி, நம்ம தேவர்கள் அசுரர்கள் ஒன்னா ஒரே நோக்கத்துக்காக இங்க நம்ம வேலை செய்ய போறோம் இல்லையா, அத பத்தி சொன்னேன். இப்ப நம்ம தேவர்களும் அசுரர்களும் பகைமை மறந்து ஒன்னா இப்ப இது ஒரு தொடக்கம் தான். இதுக்கப்புறம் நமக்குள்ள இருக்கிற அந்த பகை மறைஞ்சு போயிடும், அழிஞ்சு போயிடும், அப்படி இப்படின்னு ரொம்ப நல்ல மாதிரி விட்டு போட்டுக்கிட்டே இருக்கிறார். இதை கேட்ட நம்ம ராஜபலி, இதுக்கெல்லாம் நாம நம்ம மகாதேவருக்கு தான் நன்றி சொல்லணும், அவரால் தான் இது சாத்தியமானது அப்படின்னு சொல்ல இந்த இந்திர, ஆமா ஆமா கண்டிப்பா மகாதேவருக்கு நாம கடமைப்பட்டு இருக்கிறோம். ஆனா எனக்கு ஒரு விஷயம் தான் ரொம்ப கவலையா இருக்கு. இத்தனை காலமா நம்ம 2 கூட்டத்துக்கும் எவ்வளவு பகை சண்டை சச்சரவு, இதனால யாருக்கு என்ன பலன் கிடைச்சது? ராஜபலி, அசுரர்கள் மேல மட்டும்தான் தப்புன்னு நான் சொல்ல வரல, தேவர்கள் மேலயும் தப்பு இருக்கு, என் மேலயும் தப்பு இருக்கு. ஆனா இனிமே நாம பகையை மறந்துடலாம், பகையே இனி நமக்கு எதுவும் கிடையாது அப்படின்னு இஷ்டத்துக்கு உருட்டிக்கிட்டு இருக்க. இப்படி எல்லாம் இந்திரன் விட்டு போட்டுக்கிட்டு இருக்க, உருட்டிக்கிட்டு இருக்க நம்ம நாரதர் அங்க வராரு. அவரை பார்த்ததும் இந்த இந்திரன் வந்துட்டானா, இந்த ஆளு இவனை வச்சுக்கிட்டு ஒட்டும் பேச முடியாதுங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு நிக்க நம்ம அசுரர்களும் மற்ற தேவர்களும் நாரதருக்கு வணக்கம் வைக்கிறாங்க. அப்ப நம்ம நாரதர், உங்க எல்லாரையும் ஒன்னா பாக்குறதுக்கு எவ்வளவு ஆச்சரியமாக இருக்கு தெரியுமா, எவ்வளவு சந்தோஷமாக இருக்கு தெரியுமா, 2 கூட்டமும் அவங்க பலத்தை பார்க்கடலை கடையிறதுல மட்டும் செலுத்துங்கன்னு சொல்லிட்டு இருக்க. அடுத்து பார்க்கடல் கடையிற அந்த ஏரியா பக்கம் நம்ம விஷ்ணு பிரம்மா சரஸ்வதி. ஏயா இந்திரா, உனக்கு பின்னாடி நிக்கிற அந்த எல்லா பகவான்களும் அவங்களோட ஷோல் இருக்குல்ல, அதை எடுத்து சைட்ல சொருவி இருக்காங்க. நீ மட்டும் ஏன் சென்டர்ல சொருவி இருக்க? குளிருதா? கடலுக்கிட்ட வந்தோடனே ஓவர காத்தடிக்கிறது. உன்னைய மட்டும் கலாய்க்கிறதுக்கு எனக்கு எவ்வளவு பாயிண்ட்ஸ் கிடைக்குது தெரியுமா? உன்னைய கலாய்ச்சிக்கிட்டே இருக்க முடியா?
தேவி இவங்க எல்லாரும் அங்க வராங்க. அவங்கள நம்ம தேவர்களும் அசுரர்களும் வணங்குறாங்க. விஷ்ணு பகவான் இப்படி தேவர்களும் அசுரர்களும் ஒண்ணு கூடி இருக்கிறத பார்த்து என்னைக்குமே நடக்க முடியாத ஒரு விஷயத்தை நம்ம மகாதேவர் இப்ப நடத்திட்டாருன்னு சொல்ல நம்ம பிரம்மதேவர் சிவனால முடியாததுன்னு என்ன இருக்குன்னு இப்படியா இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்க நம்ம சிவனும் பார்வதி தேவியும் அங்க வராங்க. புகையை போட்டு அங்க வராங்க. எல்லாரும் சிவனையும் தேவியையும் பார்த்து வணங்க வைக்க நம்ம சிவன் எல்லாரையும் ஒன்னா இப்படி ஒரே ஒரு நல்ல நோக்கத்துக்காக உலக நோக்கத்துக்காக சேர்த்து பாக்குறதுல எனக்கு எம்புட்டு சந்தோஷம் தெரியுமா. ரெண்டு குரூப்லயும் யாருக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் இப்பவே கேட்டுக்கங்கன்னு சொல்ல நம்ம இந்திர உடனே இல்ல பிரபு எங்க மனசுல எந்த சந்தேகமும் கிடையாது, அதையெல்லாம் நானும் ராஜபலியும் முன்னாடியே பேசிட்டோம், என்ன பலி சரிதானே அப்படின்னு கேட்டு யாரையும் எந்த கேள்வியும் கேட்க விடாம செஞ்சிடறாங்க. இல்லைன்னா நம்ம அசுரர்கள் கேட்டிருப்பாங்க கிடைக்க போறதுல யாருக்கு என்ன பங்கு அப்படின்னு விசாரிச்சிருப்பாங்க, அப்படி கேட்க விடாம செய்யற. அடுத்து நம்ம சிவன் எல்லாரும் நல்ல எண்ணத்தோட தூய்மையான மனசோட பார்க்கடலை கடைய போற இந்த அருமையான தருணத்துல இந்த நிகழ்வுகளை கலந்து கொள்ளுங்கள், உங்களால முடிஞ்ச அந்த உதவியை செய்யுங்கன்னு சொல்லிட்டு நம்ம சிவன் பார்க்கடல் கிட்ட போய் பார்க்கடலே இந்த உலகத்துக்கு தேவையான பல முக்கியமான செல்வங்கள் பொருட்கள் உனக்குள்ளதான் கிடக்கு, அதை மீட்டு எடுத்தாதான் உலகம் நன்மையோட வாழும், அதனால நான் வேண்டி கேட்கிறேன் உன்னை கடைஞ்சு அந்த செல்வங்களை வெளியில எடுக்க எங்களுக்கு அனுமதி கொடுன்னு கடல்கிட்டயே அனுமதி கேட்கிறார். அப்ப நம்ம பார்க்கடலோ மகாதேவா நீங்க இந்த உலகத்தோட தந்தை, உங்க வேண்டுகோளை நான் எப்படி நிராகரிப்பேன், நீங்க என்ன கடைய ஆரம்பிங்க பிரபு, மும்மூர்த்திகளுக்கு உதவி செய்யறது என்னோட சௌபாக்கியம்னு சொல்லுது கடலை. அடுத்து நம்ம சிவன் ரெண்டு குரூப் பக்கமும் திரும்பி பார்க்கடலை கடைய உங்க எல்லாரோட பலத்தையும் தாண்டி ஒரு பெரிய கயிறு தேவை அப்படிங்கிற. பெரிய கயிறா, அதுவும் எப்படி ஒரு பெரிய கடலையே கடையிற ரேஞ்சுக்கு இப்போ பாலை கடையிறது ரொம்ப ஈஸியான வேலை. தம்மா தூண்டு ஒரு முளம் கயிறை வச்சுக்கிட்டு அந்த கட்டையை சுத்தி இங்கிட்டு இங்கிட்டு இழுத்தோம்னா ஈஸியா கடைஞ்சிடலாம் பால். ஆனா இவங்க கடலையே கடையணுமா, அப்ப அதுக்கு எத்தா தண்டி கயிறு வேணும், அவ்வளவு பெரிய கயிறுக்கு எங்கடா போறதுன்னு எல்லாரும் யோசிச்சுட்டு நிக்கிறாங்க. அப்ப கரெக்டா நம்ம பர்வதராஜ் அங்க வந்து எல்லாருக்கும் வணக்கம் வச்சு மகாதேவா கயிறு மட்டும் இல்ல இந்த பார்க்கடலை கடையிறதுக்கு உங்களுக்கு ஒரு பெரிய உலக்கையும் தேவைப்படும், அவ்வளவு பெரிய உலக்கைக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் தான் மலைகளோட அரசு, கடலையே கடைவதற்கு ஒரு பிரம்மாண்டமான மலை உங்களுக்கு தேவை, என்னோட மந்தார பர்வதத்தை மந்தார மலையவே உங்களுக்கு கொடுக்குறேன், அந்த மலையை வச்சு நீங்க கடலை கடைஞ்சுக்கலாம், உலக்கைக்கு பதிலா மலை நான் கொடுத்துட்டேன், ஆனா கைத்துக்கு பதிலா நீங்க என்ன பயன்படுத்த போறீங்க அப்படின்னு எனக்கு தெரியாதுங்கிறாரு பர்வதராஜ். அந்த பக்கம் விஷ்ணு பகவானே நானே போய் மந்தார மலையை கூட்டு வரேன்னு சொல்லிட்டு பேசி கூட்டு வந்துறாரு. நம்ம விஷ்ணு பகவானே மந்தார மலையை தூக்கி கொண்டு வந்து எப்படி அவர் ஒரு விஸ்வரூப ரூபம் எடுத்து அந்த மந்தார மலையை அருமையா அவர் கையில ஏந்தி பார்க்கடல் ஏரியாக்கு கொண்டு போயிட்டு இருக்கிறார். ஒரு வழியா இங்க கொண்டு வந்தாச்சு, பார்க்கடல்ல வச்சாச்சு. அடுத்து நம்ம கயிறு மேட்டருக்கு வருவோம். இல்ல கயிறு மேட்டருக்கு முன்னாடி இன்னொரு பஞ்சாயத்து இருக்கு. என்னதான் இது பெரிய மலையா இருந்தாலும் கடலோட ஆழத்துக்கு இது ஈடு இணையாக, கயிறை போடாம கீழே எதுவும் அண்டம் கொடுக்காம அப்படியே அந்த மலையை கடல்ல விட்டா அது கீழே போய் தரையோட ஆழத்துல போய் செட்டில் ஆயிடும், அப்புறம் இவங்க கடைய முடியாது. கீழே எதை வச்சு அண்டம் கொடுக்கறது தெரியாம எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம சிவன் விஷ்ணு பகவான் கிட்ட பகவானே நீங்க உலக நன்மைன்னு வரும்போது அவதாரம் எடுப்பீங்க, இப்ப உலக நன்மைக்கான ஒரு அற்புதமான தருணம் காத்து கொண்டு இருக்கிறது, நீங்க ஏதாவது உங்க நிலையை செஞ்சு இந்த மந்தார மலைக்கு ஒரு நிலையை கொடுங்க, ஒரு அடித்தளத்தை கொடுங்க அப்படின்னு சொல்ல நம்ம பிரம்மதேவரும் ஆமா விஷ்ணு நீங்க கூர்ம அவதாரம் எடுக்க வேண்டிய அந்த நேரம் வந்துருச்சுன்னு சொல்றாரு. இதை கேட்டு நம்ம விஷ்ணு பகவானும் கடல் ஆமையா மாறுறாரு ராட்சச சைஸ்ல. அப்படி மாறி அந்த மந்தார மலைக்கு கீழே போய் மலை மூழ்கிடாம அதுக்கு ஒரு பேஸ்மெண்டா இவர் இருக்கிறார், ஒரு பெரிய மலையவே தனக்கு மேல தாங்கிக்கிட்டு இருக்கிறார் நம்ம விஷ்ணு பகவான், அது கூர்ம அவதாரத்துல. இப்படி ஏகப்பட்ட மகத்துவமான விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கும்போது கூட நம்ம இந்திரன் இங்க கூட மகாதேவருக்கு பாத்தீங்களா விஷ்ணு பகவானோட உதவி தான் தேவைப்படுது, பர்வதராஜனோட உதவி தான் தேவைப்படுது, எல்லாரோட உதவியும் வச்சு இவர் லீலைகள் செய்வாரா, கேட்டா இவர் தான் மகாதேவரா அப்படின்னு நக்கல் பேசிட்டு இருக்கிறார். செய்யுங்க என்ன செய்ய முடியுமோ எல்லாம் செய்யுங்க, எனக்கு என்னோட அமிர்தம் வேணும், அது வரைக்கும் நான் பொறுமையாகத்தான் இருப்பேன்னு சுயநலத்தோடையும் அகங்காரத்தோடையும் மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கிறார். நாராயணா உங்களை இந்த அவதாரத்துல பார்த்ததுல எனக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம் கிடைச்சிருக்கு தெரியுமா, உலக நன்மைக்காக நீங்க அவதாரம் எல்லாம் எடுத்து எவ்வளவோ கஷ்டத்தை தாங்குறீங்க, எவ்வளவோ சுமைய சுமக்குறீங்க, நன்றி நாராயணா அப்படின்னு விஷ்ணுவை வணங்குறார். இப்பதான் அடுத்த அந்த கயிறு மேட்டர் மறுபடியும் டாபிக்ல வருது. சோ அது விஷயமா நம்ம நாரதர் சிவங்கிட்ட போய் பேச நம்ம சிவன் கண்ண மூடி அவரோட நாகராஜர் வாசுகிய வர வச்சு அவரையே ஒரு பெரிய கயிறா மாற வச்சிருக்கார். எஸ் வாசுகி தான் இப்போ கயிறா மாறி இந்த அற்புதமான தருணத்துல அவங்களோட உதவியை செய்யறாங்க. இப்படியாக இந்த 5 தல நாகராஜரை கயிறா பயன்படுத்தி அந்த பக்கம் தேவர்களும் இந்த பக்கம் அசுரர்களும் பார்க்கடலை கரைய ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இந்த தேவராஜ இந்திர மத்த தேவர்கள் கிட்ட தேவகணங்களா நாம எல்லாரும் வாசுகியோட தலைப்பக்கம் இருக்கிற அந்த சைட பிடிச்சுக்கலாம்னு சொல்ல தேவர்கள் டவுட் கேக்குறாங்க. ஏன் தேவராஜா என்ன காரணம், ஒன்னுக்கு காரணம் எல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாது, நான் தானே ராஜா நான் சொல்றத ஒழுங்காச்சீங்கடா அப்படின்னு சத்தம் போடுறாரு. இதை பார்த்த சில அசுரர்கள் நம்ம சக்கரி அனுப்பினா பாத்தீங்களா தனியா ஏதோ ஒரு திட்டம் போட்டு அந்த பலியை இப்ப என்ன யோசிக்கிறாங்கன்னா பிளாஷ்பேக் யோசிக்கிறானுங்க. சக்கரி என்ன சொல்லி வச்சிருக்காரு, தேவர்களை நம்ப முடியாது, அவங்க என்னெல்லாம் செய்யறாங்களோ அதெல்லாம் நீங்களும் செய்யணும் அப்படின்னு தான் பிளான் போட்டு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க போல, எந்த இடத்துலயும் விட்டு கொடுக்காதீங்கன்னு சொல்லிருக்காங்க போல. இதை நினைச்சுக்கிட்டு அந்த சில அசுரர்களோ இந்த இந்திரன் மேல எங்களுக்கு சந்தேகமா இருக்கிறது, அவன் தலைப்பக்கம் எடுக்கிறான்னா அதுல அவனுக்கு ஏதாவது லாபம் கிடைக்கும்னு அர்த்தம், சோ அசுரர்களாகிய நமக்கு தான் தலைப்பக்கம் வேணும்னு பேசிட்டு சில அசுரர்கள் இந்திரன் கிட்ட இல்ல தேவராஜா நாங்க தான் தலைப்பக்கம் இருக்க ஆசைப்படுறோம்னு சொல்றாங்க. ஆனா இந்த இந்திரனோ இல்ல நாங்களே தலைப்பக்கம் இருக்கிறோங்கிறாரு, நீங்க வால் பக்கம் பிடிச்சுக்கிறாரு, தலையா இருந்தா என்ன வாளா இருந்தா என்ன எல்லாம் ஒண்ணுதான்னு சொல்றாங்க இந்திரன். நடக்கிறத பார்த்துட்டு நம்ம ராஜபலியோ டே அசுரர்களா என்னடா அங்க பஞ்சாயத்து என்ன சொல்லி உங்களை கூட்டு வந்த, ஏன்டா ஆரம்பிக்கும் போதே பிரச்சனை பண்றீங்க, ஆரம்பத்திலேயே இப்படி பிரச்சனைனா மகாதேவரோட நம்பிக்கையை நாம உடைச்சிருவோம்,
பார்த்துருவோம், பேசாம இருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருக்கிறார். இதை பார்த்த இந்த இந்திரன் பெரிய நல்ல மாதிரி, சரி சரி விடுங்க ராஜபலி, இப்ப என்ன உங்க ஆசைய நான் ஏன் கெடுக்க போறேன், நீங்க தலைப்பக்கம் இருக்கலாம், வாங்க வந்து இந்த பக்கத்துல பிடிச்சுக்கோங்க, நாங்க வால் பக்கத்துல பிடிச்சுக்கிறோம்னு மாத்திக்கிறதுக்கு ஒத்துக்கிறேன். சோ அவங்க எல்லாம் சைடு மாறி அடுத்து நம்ம தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைய அந்த கடலுக்குள்ள போயிடுறாங்க. அடுத்து நம்ம நாரதரை காட்ட அவருக்கு மட்டும்தான் இந்த இந்திர மேல ஒரு டவுட்டோடய பாத்துக்கிட்டு இருக்காரு, சந்தேகக்கனோடய பாத்துக்கிட்டு இருக்காரு. அவ்வளவு ஈஸியா ஒத்துக்கிறவன் இல்லையே, அதையும் தாண்டி சைடு மாறதுக்கு ஒத்துக்கிறானா அதற்கு என்ன காரணமாக இருக்கும், இந்த பயல நம்ப முடியாதே அப்படின்னு சந்தேக கண்ணோட இந்திரனை பாத்துக்கிட்டு இருக்கிறான் நாரதர். அடுத்து என்னங்கிறத அடுத்த எபிசோட்ல பார்ப்போம், காத்துருங்க. இந்திரனுக்கு சரியான ஆளு நாரதர் தான். அவர் வந்தோடனே ஒரு பார்வை பார்த்தோம் பார்த்தீங்கன்னா, ஆள் வச்சுக்கிட்டு எதுவும் பேச முடியாது. இந்த இந்திரனுக்கு எப்போ ஒரு அடி வரும்னு காத்துக்கிட்டு இருக்கேன் நான். எந்த எபிசோடில் வரும்னு கூட தெரியல. இன்னும் எத்தனை எபிசோட் காத்துக்கிட்டு கிடக்கணுமோ. முதல்ல இந்த ஆளுக்கு அடி வருமா? இந்த பாகுபலி யார், ராஜபலி, ஒரு ராஜாவே அவரோட அந்த அரண்மனைக்குள்ளே போனோடனே அவங்க வேலை செய்கிற அந்த இடத்துல ஒரு பெரிய சோஃபா, ஒரு கதிரை மாதிரி போட்டு அதில் தான் உட்காந்துருக்காரு அந்த சேரில். ஆனால் நீ பெட்ரூம்ல இருந்த கட்டில கொண்டு வேலை செய்யற இடத்துல தூங்க போறியா? நீ ராஜாவா? பாத்துருக்கீங்களா அந்த ஆளோட சிம்மாசனத்தை? ஒரு பெட்டு தான், சாஞ்சிக்கிட்டு இருந்து அவன் ஏதாவது பண்ணி அவன் தலை பாம்போட தலை பக்கத்தை எடுத்துருக்கலாம், பாம்பு போட்டு அவர் பிளான் பண்ணி தான் தலை இவர் கேட்டா அவங்கள அதை கேட்பாங்க. இவன் ஏதாவது பண்ணணும். உங்க அடுத்த வீட்டுல வந்து சந்திக்கிறேன். டேக் கேர்.